இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற ஒரு அழகான பெயரும் இயேசுக்கு உண்டு. அந்த பெயருக்கு என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காட் வித் அஸ். அவர் மனிதர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் மனிதர்களுடைய தோளில் கை போட்டு, நான் உனக்கு இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே அப்படின்னு சொல்லுவதற்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். இம்மானுவேலரே, நான் உம்மை துதிக்கிறேன், எனக்குள் வாசம் பண்ணுகிறேன், ரட்சகரே ஸ்தோத்திரம், நீ துதிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க, ஜெயிப்பீங்க, மேற்கொள்ளுவீங்க, ஆசீர்வாதத்தை காண்பீங்க, எல்லா சூழ்நிலைகளும் மாறும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், எப்படி என்னை ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் என்ன, அதை அறிந்து கொள்ள அதிக விருப்பத்தோடு இருப்பீங்கல்ல. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை பாருங்க. மத்தேயு 1:23 இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். காணக்கூடாத இறைவன், மனிதரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும் மனிதர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும் அவர் மனு ரூபம் கொண்டு இந்த உலகத்தில் இறங்கினார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த போது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. இயேசு என்ற பெயர், கிறிஸ்து என்கிற பெயர், அதிசயமானவர் என்கிற பெயர், சமாதான பிரபு, இப்படி பல பெயர்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெயர்களும் அவருடைய வல்லமை, அவருடைய சுபாவம், அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறாரு. இந்த இடத்தில் அவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அதுதான் இயேசு கிறிஸ்து. கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், ஆண் துணை இல்லாதபடி பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் பிறந்தவர். அதனால தான் அவருடைய பிறப்பே பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்தம். பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் அவர். அப்படி அவர் பிறந்தபோது அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற ஒரு அழகான பெயரும் இயேசுக்கு உண்டு. அந்த பெயருக்கு என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காட் வித் அஸ். நம்ம கூட கடவுள் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நமக்குள் நம்மோடு இருக்கிறார் என்பதே அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மனிதனோடு வாசம் பண்ணத்தான் மனித ரூபத்தில் இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். ஏனென்றால் அதுக்கு முன்னால் தேவனை ஒருவரும் காண முடியாது. அவர் ஆவியாயிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை, அவருடைய மகிமையின் பிரஸ்தாபம் மனிதர்கள் நெருங்க முடியாது. ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீனாய் மலையில் கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கின பொழுது அந்த மலை அக்கினி பற்றி எரிந்தது. ஆண்டவர் பேச ஆரம்பித்த போது ஜனங்கள் பயந்து நடுங்கி, வேண்டாம் ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், மோசே உங்கள் கூட வேண்டாம், ஆண்டவர் பேசட்டும், நீங்கள் எங்கிட்ட பேசினா போதும். அந்த இறைவனுடைய அந்த மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். அவர் அக்னிமயமானவர், அவ்வளோ பெரிய தேவன் என்று. ஆகவே மனிதர்கள் தன்னை அன்போடு கூட நேசிக்கவும், தன்னோடு பழகவும், தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளவும் அவர் ஏழ்மையின் ரூபம் அடைத்த இந்த உலகத்தில் இறங்கினார். அன்பின் ரூபமாக, மனதுருக்கம் உள்ளவராக, ஏழ்மை கோலம் எடுத்து சாதாரண மனிதனாய் வந்தால்தான் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். நான் அவர்களோடு கூட வாசம் பண்ணணும், அவர்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். அவருடைய பிறப்பை குறித்து இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்ற தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிற வார்த்தையும் வேதத்தில் இருக்கிறாரு. ஏசாயா 7:14 ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு பிறக்கிறதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனால் அது நிறைவேறுதலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
ஆண்டவர் கன்னி மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் ஒரு குழந்தையாக பூமியில் அவதரித்தார். ஏன் அப்படி சாதாரண மனிதனாய் கடவுள் வர வேண்டும்? இறைவன் என்றால் அவர் பெரியவர், எங்கோ வாழுகிறவர், பக்கத்திலே நெருங்க முடியாது என்று மக்கள் நினைக்கும் போது அவர் மனிதர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் மனிதர்களுடைய தோளில் கை போட்டு, நான் உனக்கு இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே அப்படின்னு சொல்லுவதற்காக அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்தார். ஆகவே தான் அவருக்கு இம்மானுவேல் என்ற ஒரு அழகான பெயர். நான் உங்க கூட இருக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், உனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்த இம்மானுவேலாக அவர் அவதரித்து வந்தார். அவர் ஏன் என் கூட இருக்கணும்? அவர் தூரத்தில் இருந்தால் போதாதா? அவர் வானத்தில் பரலோகத்தில் இருந்தால் போதாதா? எதை ஜெபிக்கும் போது நான் கேட்கறத தந்தா போதாதான்னு சொன்னால் இல்லை. நம்மோடு வாசம் பண்ணவே அவர் விரும்புகிறார். நமக்குள் தங்கியிருக்கவே அவர் விரும்புகிறார். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் போய் நம்ம சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு வந்து விடுவதற்கு அல்ல. தினந்தோறும் 24 மணி நேரமும் உன் கூட, உனக்குள்ளே, உன்னோடு நான் வாசம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு என் கூடவே இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் இம்மானுவேல் அவர் என் கூடவே இருக்கிறான்னு சொல்லி நீ மகிழணும், சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் ஏன் நம்ம கூட இருக்கிறார்? வேறு புஸ்தகத்தில், இந்த எரேமியாவின் புஸ்தகத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். அதில் நிறைய காரியம் இருக்கிறது நம்மோடு அவர் தங்கி இருப்பதற்கு. அதில் ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்கிற பாருங்க. இது உங்களுக்குரிய வாக்கு தத்துவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உங்களோடு கூட இயேசு பேசுகிறார். அவருடைய உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம். முதலாவது எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் இம்மானுவேலராக உன்னோடு கூட வாசம் பண்ணத்தான் மனித அவதாரம் எடுத்து மறித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். எதற்காக தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதுக்கு தான் அவர் உலகத்தில் வந்தார். மனிதனை பாதிக்கிற முக்கியமான விஷயங்களில் பாவம், அதன் விளைவாய் உண்டாகிற சாபம். முழு மனுக்குலமும் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு சாபத்துக்குள்ளாகி மனிதர்கள் வேதனையிலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் கலங்கி கொண்டிருந்த சமயத்தில் மனிதர்கள் அதிலிருந்து ரட்சிக்கணும், தூக்கி எடுக்கணும் என்பதற்காக இயேசு ரட்சகராக வந்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து ரட்சிப்பு என்கிற உன்னதமான ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தினார். மனிதன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக ரட்சகராக வந்தார். அப்போ ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவங்க தான் சபையில் அங்கமாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறாரு. என்னால் ரட்சிப்பு என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதாவது பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பு பணம் கொடுத்து வாங்க முடியாது, தான தர்மெல்லாம் செய்து வாங்க முடியாது. அது இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் சிலுவையிலே பாவமானார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவதரிக்கும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு பிறந்தார். சிலுவையில் இரத்த சிந்தி மறித்து ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணினார். அதனால எபிரேயர் 2:4 வாசிக்கிறபடி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைத்திருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும்? அதனால உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பை குறித்த அக்கறை உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை விட உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பு முக்கியம். உங்களுடைய ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்ற அனுபவத்தை உடையவளாக நம்ம இருக்கணும். இந்த சந்தோஷம்தான் நிலையான சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் என்று உள்ளத்தில் உண்டாகிற அந்த பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு பிரிக்க முடியாது. அதனால தான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றிருந்தால் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம்.
உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், பண்டிகை கொண்டாடுறேன், புத்தாண்டை உடுத்துக்கிறேன், சர்ச்சைக்கு போகிறேன்னு சொல்லல பிரயோஜனம் இல்லை. உண்மையாக இயேசுவை சந்தித்து அவரால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். அதுக்கு தான் நான் உன்னோடு இருக்க நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார், இம்மானுவேலராக இயேசு என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார் என்று உங்களால் திட்டமாக சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்ல முடியுமா? அந்த அனுபவம் நீங்கள் பெற்றிருந்தாதான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையான பண்டிகையின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த அனுபவமே இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள் கூட உண்டு. ஒரு சமயம் ஒரு வாலிபன் ரொம்ப வைராக்கியமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இருந்த சபையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தவர். நம்மெல்லாம் போய் ஊழியம் செய்யணும், அங்கே போகணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் பேசினார். சரி தம்பி, நம்ம போகலாம், நம்ம போய் ஊழியம் செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குற, பதில் சொல்லுங்கன்னு. என்ன பிரதர்னு கேட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிடம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், அமைதி ஆகிட்டார். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். கல்யாணம் ஆகிட்டு. எப்படி சொல்கிறீங்க? எனக்கு திருமணம் ஆச்சு, மனைவி இருக்கிறாள். அப்போது நிச்சயம் இருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்படுவது என்பது இயேசுவோடு ஐக்கியப்படுவது. இயேசுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் என்னுடைய மணவாளன், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவது. அது தெரியல, நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும்? அதுக்கு பேர் அமைதியாக்கி விட்டார். நிறைய பேர் இப்படி கூட ரட்சிக்கப்படாமலே ஊழியம் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, சபை நடத்துகிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இல்லாமல் ஏதோ கடமைக்காக செய்து கொண்டிருக்கிற காரியம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, இயேசுடைய ரத்தம் என்னை கழுவிருக்குன்னு தைரியமாக சொல்ல முடியுமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரே. இயேசுனாலே ரட்சகராகத்தானே வந்தார். முதலாவது பாவத்தில் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கணும்ல. அதை பெறாமல் இந்த பண்டிகை கொண்டாடுவது வீணான ஒரு காரியம். பண்டிகை என்ற பெயரில் குடிப்பதும், வெறிப்பதும், துன்மார்க்கமாய் நடப்பதும், நண்பர்களோடு ஊர் சுற்றுவதும், இந்த மாதிரி இதுதான் சந்தோஷம் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் நிலையானதல்ல. உலக மனிதர்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது. அவனும் பண்டிகை சந்தோஷம் வந்து என்னென்னோ குடித்து வெறிச்சு துன்மார்க்கமாய் நடக்கிறான். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. பாவத்தை விட்டு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்டு மதுபானம் இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, தவறான பழக்கங்கள் இல்லை, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, பரிசுத்தம், ஒரு சந்தோஷம். இந்த அனுபவத்தோடு பண்டிகை கொண்டாடுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையின் சந்தோஷம். இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வாலிப தம்பி உங்களோட, வாலிப மகளே உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய ரட்சணிய நாள். உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் இம்மானுவேலராக உன்னோடு இருக்க இந்த உலகத்தில் வந்தேன். உள்ளத்தில் இடங்கொடு, நான் ரட்சித்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு ஆண்டு சொல்லுகிறார். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தை நான் கழுவும், எனக்குள் வாசம் பண்ண நீ கவனமாக கேளுங்க. அந்த அனுபவத்தை உடனே இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே நான் முதலாவது ஜெபித்தது, என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, அவங்களுக்கு என்னுடைய தாயார், என்னுடைய பாட்டி, என்னுடைய தகப்பனார் இவங்களும் ரட்சிக்கப்படணும் என்பது. ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார். ஸ்தோத்திரம் பண்ணி நானும் என் வீட்டாரை ரட்சிக்கப்படுவோம் என்று ஜெபித்து கொண்டே வந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தேன். குடும்பத்தில் ஒவ்வொருவராய் தொட்டார். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, தகப்பனார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் அது அவங்கள பார்க்க முடிந்தது. இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார். என் பாட்டி வயதான காலத்தில் மரணப்படுக்கையில் இருந்தபோது ஆண்டவர் என்னை எப்போ எடுத்துக்கொள்வார், நான் இப்போ பரலோகத்துக்கு போவேன், ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னுடைய தகப்பனார் ரட்சிப்பின் அனுபவத்தோடு மரணத்தை சந்தித்தார்கள். என்னுடைய தாயார் பாருங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டே பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷம். என் குடும்பத்தார் ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. உங்கள் வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும். உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த காலம் ரட்சிப்பின் காலம். அதனால ஆண்டவர் அவங்களை ரட்சித்து இம்மானுவேலராக உங்களோடு கூட இருந்தவர் காரியங்களை செய்வார். இரண்டாவது, அவர் எதுக்கு நம்மோடு இருக்கிறார்? எரேமியா 15 அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
எரேமியா 15:20 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னை தப்புவிப்பதற்காக. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சில கண்ணியாக வந்துவிடும். சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வறுமை என்கிற பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, மனிதரால் வரக்கூடிய சில போராட்டங்கள், அல்லது சில வேண்டாத வழக்குகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல சில நெருக்கங்கள். இதுலேருந்து யார் நம்மளை தப்பு வைப்பாங்க? இந்த மனுஷன் கையில் வந்து மாட்டிக்கொண்டேனே, அவன் என்னை படாத பாடுபடுத்துகிறான் என்று சொல்லுவார் உண்டு. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து யார் என்னை தப்பு வைப்பாங்க? சிக்கலில் நான் அகப்பட்டு கொண்டேனே, இந்த வழக்கு எனக்கு விரோதமாய் வந்துவிட்டது, எத்தனையோ வருஷமாய் நடக்கிறது, யார் எனக்கு இதிலிருந்து தப்புவிப்பாங்க என்பதான ஒரு எண்ணம் காணப்படலாம். தப்புவிக்க முடியாத அளவிற்கு சிங்கங்களும் ஓநாய்களும் சூழ்ந்து இருக்கலாம். ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். பயப்படாத, ஆண்டு சொல்லுகிறார், இந்த இக்கட்டிலிருந்து உன்னை தப்புவிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் 3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ராஜா கோபம் கொண்டு அவங்களை அக்கினி சூழலை போடும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டாரு. இனி தப்புவதற்கு மார்க்கமே கிடையாது. ராஜா கோபத்தோடு தீர்ப்பு கோரிட்டாரு. அக்கினி சூளையில் அந்த அக்கினி கண்டத்துக்குள்ளே போட போகிறாங்க. தப்புவிக்க வழி இல்லை, யாராலுமே முடியாது, யாரும் பேச முடியாது. ஆனால் அந்த 3 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 17 நாம் அதை பார்க்கிறோம். தானியேல் 3:17 அவங்க விசுவாசித்தபடியே தேவன் தப்புவித்தார். அக்னிக்குள்ளே போடப்பட்ட பிறகும் அக்னி அவங்க மேலே பேலன்ஸ் செய்யவில்லை, சேதப்படுத்தவில்லை, வெளியே வந்தார்கள். தேவன் தப்புவித்தார். எந்த இக்கட்டிலிருந்தும், அக்னி சூளையிலிருந்தும் உங்களை தப்புவிக்க இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள ஒரு தேவன். தானியேல் 6:16 பாருங்க, சிங்கக்கபியிலே தானியேலை போடுகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கம் வந்து விட்டது. தப்ப முடியாது. ராஜாவினுடைய கட்டளை சீல் வைக்கப்பட்டு விட்டது, மாற்ற முடியாது, அவ்வளவுதான். சிங்கக்கபியில போட்டு தான் ஆக வேண்டும். ஒரே வழி, சிங்கத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். சிங்கங்கள் பசியோடு இருக்கும், அதனால தப்புவதற்கு மார்க்கமே இல்லை. அந்த சட்டத்தை ஏற்ற ராஜாவை சொல்லுகிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ பயப்படாத. சட்டம் எப்படி இருந்தால் என்ன, சூழ்நிலை எப்படி இருந்தால் என்ன, பசியோடு சிங்கங்கள் காத்திருந்தால் என்ன, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. பசியோடு இருந்த சிங்கங்கள் பக்கத்தில் நின்றது, தானியேலை தொடவில்லை. காரணம், தேவன் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டார் அவனை தப்புவிக்கும்படி. உங்களை தப்புவிக்க தேவன் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்றைக்கு பேதுருவை சிறைச்சாலை இந்த தப்புவிக்க தூதனை அனுப்பின தேவன் இந்த இக்கட்டிலிருந்து உங்களை தப்புவிக்க தம் தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். பொருளாத மனிதர்கள் கையில் இந்த தப்புவிக்கப்படுவீங்க, இந்த நெருக்கத்தில் இந்த தப்புவிக்கப்படுவீங்க, இந்த உபத்திரவத்தை தப்புவிக்கப்படுவீங்க. அதுக்குத்தான் நான் கூட இருக்கிறேன். இம்மானுவேல், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். சொல்லுங்க, இயேசுவே, நீர் இம்மானுவேலராக என்னோடு இருக்கிறீர். என்னை ரட்சிப்பது மாத்திரமல்ல, என்னை தப்புவிக்கிற தேவன். இந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்புவிப்பீர், இந்த நெருக்கத்திலிருந்து தப்புவிப்பீர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீங்கள் தப்புவிக்கப்படுவதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 1:10 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். மரண போராட்டம் வந்தது, மரணம் சூழ்ந்து வந்தது, கர்த்தரோ எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். இதுதான் நம்முடைய அனுபவமா இருக்கணும். ஏன்? இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் உங்களை தப்புவித்தவர், இப்பவும் தப்புவித்து கொண்டிருக்கிறவர், இனிமேலும் தப்புவிப்பார். பயப்பட தேவையில்லை. இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இயேசு, அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு, தேவனே, நீர் எனக்குள்ள வாசம் பண்ணணும், என்னோடு இருக்கணும், இம்மானுவேலராக என்னோடு இருக்கணும்னு நீங்கள் சொல்லி கூப்பிடும்போது அற்புதமாய் கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு தெய்வ மனிதர் சொன்னார். அவர் இருந்த பட்டணத்தில் ஒரு வாலிப மகள், அவள் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த ஒரு வாலிப மகள், அழகான சௌந்தரியமான பெண்.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் என்று கர்த்தருக்குள் வாழ்ந்த ஒரு பெண். சில வாலிபர்கள் அவள் மேலே கண் போட்டார்கள். இவளை எப்படியாவது கடத்தி கொண்டு போகணும், நம்ம விருப்பப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர்கள் ஒரு நாள் அவள் ஸ்கூல் முடிந்து தனியாய் வீட்டுக்கு வருகிற வழியில் காரில் கடத்திட்டாங்க. காரில் கடத்தி கொண்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு தனி பங்களாவில் ரூமில் கொண்டு அடைத்து விட்டு ராத்திரியில் வரலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு அந்த 3-4 பேர் போயிட்டாங்க. கதவு மூடி இருக்கிறது, ஜன்னல் மூடி இருக்கிறது, எங்கே இருக்குன்னு தெரியல, சத்தம் போட்டால் வெளியே கேட்காது. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அந்த வாலிப மகள் அகப்பட்டு கொண்டாள். தனிமை, சத்தம் போட்டால் வெளியே கேட்காது, தனியாக இருக்கிற வீடு, பொல்லாத வாலிபர்கள் தவறான எண்ணத்தோடு கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. ராத்திரியில் அவங்க பொல்லாத சுபாவத்தோடு வருவாங்களே, என்ன செய்வது? உள்ளத்தில் ஒரு பயம். தனியாக அகப்பட்டு கொண்டு அப்படியே அந்த ரூமுக்குள்ளே கலங்கி நிற்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டார். மகளே என்ற சத்தம். யாரும் என்னை கூப்பிட்றாங்களே, பார்த்தா உனக்குள்ளே தான் இருக்கிறேன் நான். நீ தனி அங்கே இல்லை, உன் கூட இருக்கிற, உனக்குள்ளே இருக்கிற. மகளே பயப்படாத. யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் இன் யூ. உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நான் தூரமாக எங்கே சர்ச்சில் இருக்கிற ஆண்டவர் நினைச்சியா, அல்லது எங்கே வானத்தில் இருக்கிற ஆண்டவர் நினைத்தியா? நீ என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய மகள், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். இம்மானுவேல், எப்பவும் கூடவே இருப்பேன், பயப்படாத, ஒருத்தனை உன்னை தொட முடியாது என்று சொன்ன உடனே முழங்கால் படியிட்டாள். அவள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலே துதித்து கொண்டே இருந்தாள். பயம் போய்விட்டது, கலக்கம் போய்விட்டது. எப்படி தப்புவோ இந்த ஆபத்திலிருந்து தெரியாது. ஆனால் இயேசு கூட இருக்கிறார், இம்மானுவேல் கூட இருக்கிறார். துதித்து கொண்டே இருந்தாள். இரவு நேரம் வந்தது. அந்த 3-4 வாலிபர்கள் நல்லா குடிச்சிட்டு வந்து கதவை திறந்தார்கள். கதவை திறந்து பார்த்தால் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டார்கள். அவள் அந்த அறையின் மத்தியிலே முழங்காலிலே நின்று அந்நிய பாஷையிலே பேசி கொண்டிருந்தாள். அவளை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற பிரத்யேகமான கண்ணிலை பார்த்தார்கள். நடுங்கி போனார்கள். யார் இவள்? இவளுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. பயந்து நடுங்கி அவருடைய பாதத்தில் விழுந்த மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை மன்னித்து விட, நான் சாதாரணமாக ஒரு பெண்தானே என்று நினைத்து விட்டோம் என்பதாக. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் பட்சிக்கிற அக்னி முதலாக இருந்து என்னை பாதுகாக்கிற தேவன். அவளை கொண்டு போய் பத்திரமா உன்னை விட்டோன்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் காரில் இறக்கி விட்டு ஓடி போய் விட்டார்கள். தேவன் அவளை தப்புவித்தார். பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்து உங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்கும்படிக்கு இம்மானுவேலராக கூட இருக்கிறார். நான் இருக்கிறேன் கூட, நான் உனக்குள்ள தானே இருக்கிறேன். இம்மானுவேல், உன் கூடவே இருப்பேன், நான் விலையெல்லாம் போக மாட்டேன். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் இம்மானுவேலராக வந்தார். அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொண்ட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். 3வது எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, தப்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல, உன்னை காத்து கொள்ளும்படிக்கு, உன்னை பாதுகாக்கிற தேவன் நான். பொல்லாத உலகம், பொறாமை நிறைந்த மக்கள் நிறைந்த உலகம், பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் நிறைந்த உலகம், தீங்கு நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நான் தான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ உன் போக்கிலும் மரத்திலும் உன்னை பாதுகாப்பேன். அவர் சொல்றார் 121 சங்கீதத்தில், நான் உன்னை காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உன்னை போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பேன். உன் ஆத்துமாவை நான் காப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுத்த ஒரு கேரண்டி. நீ ரட்சிக்கப்பட்டுட்டல, உன் ஆத்மாவை என் கையில் தந்துட்டல, அதை நான் பாதுகாப்பேன். இந்த உலகத்தின் பாவங்கள் உன்னை கரைப்படுத்தாதபடி, என்னை விட்டு விலக செய்யாதபடி நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ படிக்கிற சூழ்நிலை, வேலை செய்கிற சூழ்நிலை, வசிக்கிற இடத்துல எத்தனை பாவ சோதனைகள் வந்தாலும், சாத்தான் எத்தனை கண்ணிகளை வைத்தாலும், உன்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி ஆண்டவரை விலக செய்ய எத்தனை விதமான காரியங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும், நான் உன் ஆத்மாவை காத்து கொள்ளுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு தான் நான் கூடவே இருக்கிறேன். நான் தூரத்தில் இருந்து ஆபத்து வரும்போது ஓடி வருகிற தேவன் அல்ல, உனக்குள் வாசம் பண்ணி இம்மானுவேலராக உனக்குள் தங்கி இருக்கிற தேவன். சாத்தான் உன்னை கரைப்படுத்த முடியாது, உன்னை வீழ்த்திவிட முடியாது. பாவ சோதனைகளை கொண்டு வரலாம், சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நான் அதையெல்லாம் உடைத்தறிந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஆனால் தான் 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லும் பொழுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் கையில் என் ஆத்மாவை ஒப்புவித்திருக்கிறேன், நான் அவர் கையில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும், மரணம் வரைக்கும் அல்லது இயேசுடைய 2ஆம் வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் சொன்னேன், 1974 வருஷம், ஆண்டவரே நான் பலவீனமுள்ள ஒரு வாலிபன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே பல காரியத்தில் நிறைய பலவீனமுள்ள ஒரு வாலிபன், ஈஸியாக பயப்படுகிறவன், குச்ச சுபாவம் உள்ளவன், பாவ பலவீனம் உள்ளவன், என்னால் எப்படி உமக்கேற்ற பரிசுத்தமாக வாழ முடியும்? ஒரு ஊழியக்காரனாக எப்படி என்னால் நிற்க முடியும்? சின்ன பிரச்சனைக்கு நான் சோர்ந்து போயிடுவேன். இந்த மாதிரி நெருக்க காலத்தில் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், கடைசி வரை நான் உன்னை பாதுகாத்து என்னை நம்பி வா என்பதாக. என்னை நம்பி அல்ல, நான் அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வல்லமையை நம்பி, அவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரலை, ஆனால் உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் கடைசி வரை உன்னை காத்து நடத்துவேன். 46 வருடங்கள் கடந்து விட்டது. எத்தனையோ பாவ சோதனை வந்தது, நெருக்கம் வந்தது, உபத்திரம் வந்தது, போராட்டங்கள் வந்தது. தேவன் எதிலும் என்னை விட்டு விடாதபடி பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தினார். அற்புதமாக இதுவரை நடத்தின தேவன் கடைசி வரை என்னை பாதுகாத்து நடத்துவார் என்பதை அறிந்திருக்கிறேன். யூதா நிருபம் 24ஆம் வசனத்தில் வலுவாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று தேவனுடைய வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வலுவாதபடி காத்து கொள்ளுகிற தேவன். பிறகு எதுக்கு பயப்படணும்? அதுக்கு தான் என்மாலு வேலராக கூடவே இருக்கிறேன், நீ வழி விலகி போகாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி. அதனால சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க, சூழ்ந்து வரக்கூடிய சோதனை கண்டு கலங்காதங்க. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், இம்மானுவேல், என் தேவன், என் இரட்சகர், என் ஆண்டவர், எனக்கு பலனாய் பாதுகாப்பாய் தப்புவிக்கிறவராய் யுத்தம் பண்ணுகிறவராய் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். இம்மானுவேலரே, நான் உம்மை துதிக்கிறேன், எனக்குள் வாசம் பண்ணுகிறேன், இரட்சகரே ஸ்தோத்திரனை துதிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஜெயிப்பீங்க, மேற்கொள்ளுவீங்க, ஆசீர்வாதத்தை காண்பீங்க. எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, தப்புவிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கண்களை மூடி, இதுவரை ரட்சிக்கப்படாவிட்டால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீ இரட்சகராக எனக்கு வேண்டும், என் பாவத்தை மன்னியும், மனம் திரும்புகிறேன், பாவத்தில் இந்த விடுதலை தாரும், ரட்சியும், என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வரட்டும், நிச்சயம் வரட்டும். அந்த குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னை தப்புவியும், இக்கட்டில் அகப்பட்டு கொண்டேன், பொல்லாத மனிதருடைய சதி ஆலோசனையில் அகப்பட்டு கொண்டேன், இந்த நெருக்கத்தில் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டேன், எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக. இந்த நெருக்கத்திலிருந்து தப்புவியும், இந்த உபத்திரவத்திலிருந்து தப்புவியும், இந்த மனுஷருடைய பிடியிலிருந்து தப்புவியும், இந்த சாத்தானுடைய கண்ணியிலிருந்து தப்புவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே கண்ணிகள் தெரிப்படட்டும். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும். இதுவரை பாதுகாத்தீர், இப்பொழுதும் பாதுகாக்கிறீர், இனிமேலும் பாதுகாப்பீர். கடைசி வரை எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கிற தேவன். பாவ சாபங்கள் உள்ளத்துக்குள்ளே நுழையாதபடி, பாவ கரைகள் திரும்ப வராதபடி நீர் என் ஆத்மாவை பாதுகாக்கிற தேவன், என் சரீரத்தை பரிசுத்தத்திலே பாதுகாக்கிற தேவன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதற்காக இம்மானுவேலராக என்னோடு இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரை அல்லது வருகை வரை என்னை காத்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். இம்மானுவேலரே, நான் உம்மை துதிக்கிறேன். எனக்குள்ளே என்னோடு வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவரை ஸ்தோத்திரம். இந்த நாளில் அற்புதங்களை அடையாளங்களை எனக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அற்புதங்களை, மாற்றங்களை, விடுதலைகளையும் சுகத்தையும் நான் காண்கிறேன். மகிழ்ச்சியோடு கூட உம்மை துதிக்கிறேன். இந்த நாள் முதல் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மானுவேலராக என்னோடு இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்து இம்மானுவேல். அவரை தினம் இம்மானுவேல் என்று சொல்லி அவரை துதிங்க. அவர் உங்களுக்குள் இருப்பதை எப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். என்னோடு இருக்கிறார். அவர் பெரியவர், இரட்சகர், மீட்பர், ஜெயித்தவர், சாத்தானை மேற்கொண்டவர், மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இம்மானுவேலாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரம். தினம் துதிங்க, அற்புதங்களை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.